10 மணிக்கு வாடான்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் பாரதேசி கம்யூனிட்டி. இவன் வேற. மதி, அக்கௌண்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன், கொஞ்சம் சீக்கிரமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். மொபைலில் நெட் பேலன்ஸ் சேர்ந்துருச்சு, ஈஸி பண்ணிவிட்டு பார்த்து போட்டு வர வை. நான் வேணா எஸ்எம்எஸ். நானே பிச்சை எடுக்காத குறையாக தெரியுறேன். இது கடன் வேணுமா? கடன் நெட்டை ஆன் பண்ண தானே வாட்ஸ்அப் காட்டும். எப்படி பண்ணுவோம் பாரு. திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, என்னன்னு தெரியுமா? யாதனின் யாதனின் நீயான் முதல் அதனின் அதனின் இளன்னு. ஒருத்தன் எந்த பொருள் மேலெல்லாம் நாட்டெல்லாம் இருக்கானோ அந்த பொருளால் அவனுக்கு கேட்டது நடக்காது. இந்த குரலை சொல்றப்போ உதடு கூட ஒட்டாது. ஆனா நம்ம இந்த குரலுக்கு நேர் எதிர். நம்ம விரும்பாத பொருள்னு ஒண்ணுமே கிடையாது. அதுல இந்த சரக்கெல்லாம் கொஞ்சம் நிஜமா குடிச்சிருப்பேன். ஆரம்பத்துல உடம்பு ஏறுறதுக்கு. சொல்லு மாமா. எங்கே இருக்க மதி? அறிவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், அறிவு வர சொல்லியிருந்தான். ஃபோன் பண்ணியிருந்தேன், நாட்டுச்சப்பில் இருந்துச்சு, அதான் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். சரி மாமா, ஈவினிங் சரக்கு பார்ட்டி இருக்கு, மறக்காமல் வந்துரு. நாராயணன், என்ன பழக்க வழக்கம் பழகுறீங்க? சும்மா ஃபோன் பண்ணி குடிக்கவான்னு கூப்பிட்டுக்கிட்டு டென்ஷன் பண்ணாதீங்க. போன வைங்க முத. என்ன மதி இப்படி அசிங்கப்படுத்துற? பின்ன என்ன மாமா, நான் தான் சரக்கு விட்டு 2 நாள் ஆச்சுல்ல. இனிமேல் இந்த மாதிரி என்னத்தோட ஃபோன் பண்ணாது. ஃபோனை வை. அறிவே, எங்கே போனாலும் சரக்கு தானா? குடிகார கம்யூனிட்டி எப்படி குடிச்சிட்டு தூங்குது பாரு காலங்காத்தால.
ஓட்டருக்கே மாட்டாயா? மச்சான், என்னை எதுவும் சரக்கு இருக்கு அடிக்க சொல்லிடாத. நான் சரக்கு விட்டு 2 நாளாச்சு தெரியுமில்ல. வேண்டாம், இது தப்பு. மனசை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல். நான் குடி விடும்போது நல்ல சரக்காக குடிப்பீங்களாடா? சரக்கே ஒழிக, சரக்கே ஒழிக, வேணாம். சரக்கே ஒழிக, வேணாண்டா, மயங்கிறாத. அட, என்ன இது? அகில உலகிலும் நாம் காணாத அதிசய வாசனை. சரக்கே ஒழிக. முடியலடா. இவனும் மட்டையாயிட்டான். யாரும் வரப்போகிறதில்ல. அப்புறம் என்ன, இன்னைக்கு மட்டும் போட்டுற வேண்டியதுதான். தப்பால போடுறா கைப்பில்லை. எங்க கிட்டே வா, நோக்காவலனா விட்டுருவோமா? அடடா அடடா. ஆண்டி குட்டி தான் ராஜ போத. சரி, பொழுத போக்கும் போதா இருங்கிறது. நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலேன்னு நினச்சேன்டா. நல்ல சரக்காக தான் குடிச்சிட்ருப்பேன். பெரிய சிவாஜி கணேசங்கிற நினப்பு. இந்த டிக்டாக்கை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சாங்க, இவங்க தொல்லை தாங்க முடியலடா சாமி. திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, என்னன்னு தெரியுமா? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்னு. ஒருத்தன் எந்த பொருள் மேலெல்லாம் நாட்டம் இல்லாமல் இருக்கானோ அந்த பொருளால் அவனுக்கு கெட்டது நடக்காது. இந்த குரலை சொல்கிறப்போ உதடு கூட ஒட்டாது. எந்த படத்தோட டைலாக் இருக்கும் அது? ஆனால் நம்ம இந்த குரலுக்கு நேர் எதிர். நம்ம விரும்பாத பொருள்னு ஒன்றுமே கிடையாது. அதில் இந்த சரக்கெல்லாம் கொஞ்சம் நிஜமாக குடிச்சிருப்பேன். ஆரம்பத்தில் உடம்பு ஏறுறதுக்கு பீரு, ஊர் சுற்றும் போது பிராந்தி, பகல்னா வாட விடாமல் இருக்க ஓட்கா, காலையில் ஒயின்னு, இப்படியே குடின்னு குடிச்சு ஒரு டைமில் நான் தூங்கியதுக்குதே குடிக்கிறது தானே போச்சு. ஒரு நாள் கவர்மெண்ட் ஹாலிடே, கடையெல்லாம் லீவு, எங்கேயுமே சரக்கு கிடைக்கல. அன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு குடிக்காம நிதானமாக இருந்தேன். பார்த்தா தங்கச்சி கல்யாணத்துக்கு காசு இல்லை, அம்மா ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு இல்லை, ஊரில் எவனும் மதிக்கிறது இல்லை, சொந்தக்கார யாரும் வீட்டுக்கு வர்றதே இல்லை. குடியால் ஏகப்பட்ட இழப்பு. இதில் எனக்கே தெரியாமல் கல்யாணத்துக்கு பொண்ணு வேற பார்த்துருக்காங்க. கால் கட்டு போட்டால் குடியை விட்டுருவோமா? கல்யாணமும் நடந்துச்சு. நானும் குடிக்காமல் ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு இருந்ததால குடும்பம், குட்டி, பொண்டாட்டி, புள்ளன்னு சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் 2 வருஷமாக ஒழுங்காக இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான், ஒய்ஃபு, குழந்தைன்னு குடும்பத்தோடு போயிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து லைட்டாக தான் குடித்தேன். இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து குடித்ததால் அதுவே ஓவர் ஆயிடுச்சு. ஒய்ஃபு எவ்வளவோ சொல்லியிருக்கா, கேட்காம நானே காரை ஓட்டிட்டு போயிட்டேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த யமன்
சாக வேண்டிய என்ன விட்டுட்டு என் பொண்டாட்டியும் புள்ளையும் கூட்டிட்டு போயிட்டான். எல்லாம் போயிடுச்சு. இனிமே நான் இருந்து என்ன பண்ண போறேன்? அதான் இந்த சரக்கால வாழ்க்கையில இருந்துச்சோ அந்த சரக்குல விஷத்தை கலந்து குடிச்சிட்டு சாவ போறேன். தயவு செஞ்சு எவனும் குடிக்காதீங்க. இனிமே என் சாவுக்கு நானே காரணம். நன்றி. டேய் அறிவு அறிவு மச்சான், டேய் டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி பண்ண? டேய் மச்சான், டேய் ஏன்டா அப்படி பண்ண? டேய் மச்சான், எதையோ பிடிச்சி தொலைச்சிட்டானே. ஐயோ மச்சான், டேய் ஐயோ ஐயோ மது தன்னை மட்டும் அல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் கொல்லும்.